கட்டுங்க. குங்குமத்தை எடுத்து தாலியில வைங்க. எடுத்து நல்லா வைங்க. பொண்ணோட நெத்தியில வைங்க. வாங்க, தாத்தா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பெரியவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருமா, நல்லா இரு அர்ஜுன். ஐயா, இனிமே இவ உங்க வீட்டு பொண்ணு. கண்ணும் கருத்துமா நீங்க தான் இவளை பாத்துக்கணும். கண்டிப்பாமா. எங்க வீட்டுல அவ இனிமே சந்தோஷமா சீரும் சிறப்புமா வாழ்வா. அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷங்க. ஜோதி, சுதர்ஷன் இங்க வாங்க. தாத்தா. ஆதிரா, இங்க கொஞ்சம் வாமா. இவன் பூவலிங்கத்தோட பையன் சுதர்ஷன். இவன் ஜோதி. ஹலோ. அருணகிரியோட பையன். ஹலோ. ஹாய்டா. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் அர்ஜுன். தேங்க்ஸ்டா. கங்க்ராட்ஸ். அர்ஜுன் நினைச்சதை சாதிச்சிட்ட. ஆமா, உங்க மத்த தம்பிங்களா எங்க? அவங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கான், லீவு போட முடியாதான், அதனால தான் வரல. அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுன், 2 பேரும் இங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் சடங்கெல்லாம் பாக்கி இருக்கு. ஐயர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிடுங்க. சரி தாத்தா. டேய், ராஜ் எங்க போறா? வா போய் பார்க்கலாம். ஏய் ராஜி, எங்க போற? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இங்க என்ன வேலை? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இரு, எல்லாம் ஒண்ணா போயிடலாம். போதும்டா, அவ அர்ஜுனோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்க என்னால முடியல. நான் கிளம்புறேன். என்ன ராஜி, நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கிளம்புறேன். வாங்க. இத பிடிச்சி அவங்க தலையில 3 தடவை சுத்துங்க. அப்புறம் நீங்க வாங்கி அவரு தலையில 3 தடவை சுத்துங்க. இப்ப நீங்க 3 தடவை சுத்துங்க. வாங்க போலாம். வா. ராஜி, புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் வர போறாங்க. நீ ஏன் சுகமா இருக்க? அவளுக்கு அர்ஜுன் கிடைக்கலன்ற கவலை இருக்காதா பின்ன? டேய்,
நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? இரு ரொம்ப டென்ஷன் ஆகாத. நீ சோகமா இருக்கிறத பார்க்க முடியாம கல்யாணத்துல நாங்க என்ன பண்ணோன்னு தெரியுமா? டேய், நீங்க பயங்கரமான ஆளுங்க தான்டா. எல்லாம் பிரெயின்மா. பாஸ்பரஸை பத்தி உனக்கு தெரியும்ல, அது ஈரமா இருக்கிற வரைக்கும் தான் சைலண்டா இருக்கும். ட்ரை ஆச்சு பக்குன்னு பத்திக்கும். அப்புறம் என்ன, அந்த மாலையோட சேர்ந்து அந்த ஆதிராவை எரிஞ்சு சாம்பலா வேண்டிதான். சூப்பர்டா. அப்புறம் என்ன, அர்ஜுன் உனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் சொல்லாமலே எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. வெறும் வாயில மட்டும் தேங்க்ஸ் சொன்னா பத்தாதுமா. பார்ட்டி தானே, நான் நினைச்சது மட்டும் நிறைவேறட்டும். கண்டிப்பா கிராண்டா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். சரி சரி, நீ போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. ஆதிரா கழுத்தில் இருக்க மாலையில தானே பாஸ்பரஸ் தடவி இருக்க? டவுட்டே இல்லை, அவ கழுத்துல இருக்கிற மாலையில தான் தடவி இருக்க. அக்கா சேர்ந்து நில்லுங்க. என்னது அக்காவா? ஆமா, இனிமே நீங்க எனக்கு அக்கா தானே. ஐயோ ஐயோ கடவுளே. பெரியப்பா, முதல்ல நான் ஜோதியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். அழாத தேவயானி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இப்படி ஃபிட்ஸ் வந்ததே இல்ல. இப்ப எப்படி திடீர்னு வந்துச்சு? இந்த காலத்துல எந்த நோயும் சொல்லிட்டு வரதில்ல. பசங்க ரொம்ப அலைஞ்சிருக்காங்க, தூக்கம் வேற இல்ல. நீ தைரியமா இரு, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. பையனுடைய அப்பா அம்மா யாரு? நான் தான் டாக்டர். அவன் அப்பா. என் பையனுக்கு என்னாச்சு? இப்ப அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா டாக்டர், என்ன டாக்டர், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர். சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். என் பையன் நல்லா இருக்கான்ல? உங்க பையன் உங்களோட தான் இருக்காரா? இல்ல டாக்டர், அவன் வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். தனியாவே இருக்காரு? இல்ல டாக்டர், ஹாஸ்டல்ல தங்கி இருக்கான். எங்க அண்ணன் பசங்க கூட தான் தங்கி இருக்கான். எதுக்காக டாக்டர் இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்றேன், உங்க பையனுக்கு ட்ரக்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கு. அத ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டதுனால உங்க பையனுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு. டாக்டர், என் பையனுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கா? உங்க பையனுடைய பிளட் ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது.
எனக்கு தெரிஞ்சு இந்த பழக்கம் அவருக்கு ரொம்ப நாளா இருக்கு. அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும். இதுக்கு மேல ட்ரக் அடிச்சா உயிருக்கே ஆபத்து. உடனே டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க பாருங்க. சரிங்க டாக்டர். நாங்க போய் எங்க பையனை பார்க்கலாமா? தொந்தரவு பண்ணாம பாருங்க, அவர் நல்லதா இருக்காரு. ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். ஜோதி, ஜோதி, டேய் ஜோதி, என்னடா டாக்டர் என்னன்னு சொல்றாரு? எப்படி அதெல்லாம்? இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு எதுவுமே இல்லைண்ணே. தம்பி என்னடா சொல்ற? நமக்கு பிறந்த பிள்ளைங்க வேற எப்படி இருக்கும்ண்ணே? அதுவும் இல்லாம தனியா சுதந்திரமா விட்டுருக்கோம். கையில வேற கணக்கே இல்லாம பணம் புழங்குது. வேற என்ன பண்ணுவாங்க? ஜோதி, அழாத. தைரியமா இரு. எல்லாம் சரியாயிடும். என்னால முடியல. டேய் எப்படா விட முடியும்? சின்ன பையன்டா. டாக்டர் உசுருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. பயப்படாதண்ணே, கொஞ்ச நாள் போனா அவனே திருந்தி சரியாயிடுவான். இப்ப அவன் நல்லா தானே இருக்கான். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அவனை போய் கூட்டிட்டு கிளம்பலாம். தைரியமா இரு, வாண்ணே. ஏய் என்னங்க பாரு தேவயானே, டாக்டர் தான் சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை சீக்கிரமே நம்ம மாத்திடலாம். தைரியமா இரு. ராஜி, இங்க என்ன பண்ற? சும்மா தான் நிக்கிறேன். ஹே கம் ஆன், என்னதான் பிரச்சனை? ஏன் டல்லா இருக்க? என்ன விடுறா. ஆமா, ஜோதி எப்படி இருக்கான்? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் ஷாக் ஆயிட்டாருமா. அவன் முத்தி அடைஞ்சிட்டானா. என்னடா சொல்ற? உனக்கு புரியலையா? ஓவரா டோப் அடிச்சா அப்படித்தான், சொர்க்கமே தெரியும். டோப்பா? அப்படின்னா? அதை விடு, அதெல்லாம் பெரிய பசங்க மேட்ரு. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வைமா, இப்ப என்ன நடந்துருச்சு? பி ஹாப்பி. எப்படிடா ஹாப்பியா இருக்க முடியும்? நான் சின்சியரா லவ் பண்ண அர்ஜுன் எவ்வளையோ கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறான். அதை பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம கொண்டவளுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்க. கஷ்டமா இருக்காதா? இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுடா. நோ வே, அப்படி பண்றது தப்பு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கண்டிப்பா நடக்கும். வாட்? ஆனா அவளோட இல்ல, உன்னோட. என்னடா சொல்ற? எப்படி? எப்படிலாம் கேட்காத. உனக்கு அர்ஜுன் வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. அப்போ நான் சொல்றபடி பண்ணு, அவன் உனக்கு கிடைப்பான், முழுசா கிடைப்பான். சரி, பிளான் சொல்லு. பிளான் எல்லாம் ஓகே, ஆனா இதுவும் தப்பாயிடாதுல்ல? ஒண்ணு வேணும்னா ஒன்ன இழக்கணும், அதுதான் தேரி. பயமா இருக்குடா. பயந்தா வேலைக்காகாது, சொன்னதை செய். அர்ஜுன் கிடைப்பான். பிளான் ஓகே தானே?
பகவானே, இது என்ன சோதனை? மாலையில எப்படி தீப்பிடிச்சது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது என்ன அபசகுணம்? என்ன ஆபத்து வரப்போறதோ தெரியலையே. திரும்ப திரும்ப சோதிக்காத. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருப்பா. நீலவேணிக்கு நடந்தது ஆதிராவுக்கு நடக்கக்கூடாது. அவளுக்கு கடுகளவு கெடுதல் நினைச்சாலும் கட்டுக்கள் அவிடும், புதைச்சது வெளியே வரும். அப்புறம் பூஜைக்கு பலன் இருக்காது. டேய், என்னடா நடக்குது இங்க? என்னப்பா? எனக்கு தெரியாம ஏதோ சதி வேலை நடக்குது. என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாங்க எந்த சதி வேலையும் பண்ணல. அந்த ஆதிராவை நல்லபடியா பார்த்துக்கிட்டாதான் நமக்கு நல்லது. அதை புரிஞ்சுக்கணும். கடுகளவு துரோகம் நினைச்சாலும் அது நமக்கு ஆபத்து தான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். பார்த்து நடந்துக்காங்க. ஆதிரா நம்ம வீட்டு மருமக. அவளுக்கு மனசளவுல கூட எந்த துரோகமும் நாங்க செய்ய மாட்டோம். ஆமாப்பா, அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க யாருமே அவளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டோம். ஆமாப்பா, நீங்க எங்களை நம்புங்க. சரி, அப்படி ஏதாவது நடந்துட்டா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லை. அத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கங்க. போங்க. பெரியவருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? அவரு கிடக்குறாரு, விடுறா. அப்போ அவளை அப்படியே விட்டுற வேண்டியதானே? இல்லடா, முதல்ல ஆதிராவை காலி பண்ணிட்டு ராஜியை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும். முதல்ல ஆதிராவை முடிக்கிற வழியை பாருங்க. நம்மளை விட இவன் ரொம்ப அவசரப்படுறா. அர்ஜுன், வெளியே வாடா. அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே அர்ஜுன், எப்படா வந்த? சொல்லவே இல்ல. அது வந்து சித்தப்பா. அம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம? உண்மையா? ஆமா சித்தப்பா. அட பாயுங்களா, நான் எவ்வளவு பெரிய சித்தப்பா. எனக்கே தெரியாம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டானுங்களா அந்த பாய் பசங்க. எங்க அந்த கிழவன்? கூப்பிட அவன. மிஸ்டர் கைலாசம். சித்தப்பா, மிஸ்டர் கைலாசம், போடாதீங்க. வாங்க, இங்க வாங்க சித்தப்பா. விடுறா. ஏன் சித்தப்பா இப்படி சத்தம் போடுறீங்க? அமைதியா இருங்க. ஏண்டா பயப்படுற? ஒரு பெரிய மனுஷனை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, அதை நான் கேட்க கூடாதா? சித்தப்பா, நான் தான் வீட்டுக்கு தெரியாம ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தாத்தாவை கிளப்பி விட்டுறாதீங்க, எனக்கு தான் பிரச்சனை. ஓ, இது ஒரு மாதிரி பெரியவங்களா பார்த்து வச்ச திருட்டு கல்யாணம். குழப்பாதீங்க சித்தப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சரி, ஆமா, பொண்ணு யாரு? உன் லவ்வர் ஆதிரா தானே? ஆமா சித்தப்பா. எதுக்கிட்ட அவசரப்பட்ட? என்கிட்ட கூட சொல்லாம அவசரமா ஏன் கல்யாணம் பண்ண? டேய், அப்படி என்ன அவசரம்? என்ன விளையாடுறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் பண்ண, எப்ப பண்ண, யார் பொண்ணுன்னு கேள்வி மேல கேள்வி மட்டும் கேக்குறீங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? அதை விடுறா. வழக்கம் போல ஃபுல்லா ஏத்திக்கிட்டு அந்த ஆலமரத்து பேயோட பேசிக்கிட்டு இருந்தேன். கடவுளே. கடவுள்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. ஒரு பெரிய மனுஷனா உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணை கூப்பிட. ஆதிரா, வா ராஜி. உங்க கல்யாணத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஆச்சரியமா இருக்கு. ஏன்? அதிசயமாவும் இருக்கு. ஏன்? உன் வாழ்த்து எனக்கு வெறும் வார்த்தையில தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது
மனசுல இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அப்போ என்ன நம்ப மாட்டீங்கல்ல?